அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு 410 ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கு. அதாவது பார்த்தோன்னா, இந்த நியமன தேர்வுக்கான ஜிஓ பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம். எங்களில் பாதி பேர் பார்த்தோன்னா டைரக்ட் போஸ்டிங் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 149 அப்படிங்கிற அரசாணை வந்தது. அந்த அரசாணையின்படி தான் இன்னொரு நியமன தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய புரோட்டோகால் வந்தது. அதனால் நாங்கள் வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களில் பல பேர் பார்த்தோன்னா வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் வேலைக்கு போகாமல் இருக்கோம். அதனால் இந்த ஜிஓ பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டெட் பாஸ் பண்ண எங்களை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேக்கன்சிஸை நீங்கள் நியமன தேர்வு வச்சு அதில் எலிஜிபிளான டீச்சர்ஸ்க்கு ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் அந்த 410 பேர் போட்ட கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்ததுன்னா 410 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் டைரக்ட் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு வந்தது. மறுபடியும் பார்த்தோன்னா இதை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு. இதுக்கான வழக்கு தான் பார்த்திங்கன்னா நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட்லாம் போன பிறகு மறுபடியும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. இதில் என்ன தீர்ப்பு கிடைக்குன்னு தெரில. ஆனால் இதில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா அந்த 410 ஆசிரியர்களுக்கும் டைரக்ட் போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை தீர்ப்பு அரசுக்கு சாதகமாகவும் வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.